ஸ்ரீஜா, அப்பா என்னம்மா சொன்னாரு? அத்த, அப்பா வேலை விஷயமா டெல்லியில இருக்காரா, இங்க வர லேட் ஆகுமா? லேட் ஆகுமா? லேட்டுன்னா எவ்வளவு நேரம்? ஒரு 10 days ஆகும். 10 days-ஆ? அப்பா என்னப்பா இது? இரு டென்ஷன் ஆகாத ராகவ். இத பாருமா ஸ்ரீஜா, உங்க அப்பா 10 days கழிச்சு கண்டிப்பா வந்துருவார்ல. ஆ, மாமா, சரியா சொல்ல முடியல. சார், உங்க கம்பெனியை ஒரு 10 days கழிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா? சாரி மேடம், 10 days தாங்க முடியாது. எனக்கு பேங்க்ல செட்டில்மெண்ட் முடிக்க 2 days தான் டைம் இருக்கு. ஐயோ, என்ன இது? ஏங்க, என்னங்க பண்றது இப்போ? ச்சே, முதல்ல ஸ்ரீஜா பேர்ல ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு இருக்கும் போதே இப்படி ஆயிடுச்சே. அம்மா இசைக்கு ஜாதகம் பார்த்த மாதிரி ஸ்ரீஜாக்கு பார்க்கல போல இருக்கு. டேய் விஷால், எங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க? இல்லப்பா, நீங்களே சொல்லுங்க. அம்மா பொதுவா இதெல்லாம் பாப்பாங்கல்ல, அந்த பேசிஸ்ல தான்ப்பா கேட்டேன். அப்பா, நாமளும் கேஷை கையிலேயே வச்சிட்டு இருக்க முடியாதுப்பா. நம்ம வழக்கமா சொத்து வாங்கினா அம்மா பேர்ல தானே ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அப்படியே பண்ணிடலாம். கரெக்ட். ஐயோ, என்னது இது? எனக்கும் அந்த பெஸ்ட்னு தோணுது. ஸ்ரீஜா, என்னது இது? கை கட்டினது வாய் கெட்டது போல இருக்கே. அக்கா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? சும்மா தானே இருக்கேன். என்னங்க இது? சுபத்ரா, இனிமேலும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னும் 10 நாள் தான் இந்த கம்பெனி கைவிட்டு போக கூட சான்ஸ் இருக்கு. ஏற்கனவே நிறைய போட்டி இருக்கு. நாம எதுக்கு மறுபடியும் டிலே பண்ண வேண்டாமா? அதுவும் இல்லாம என்னோட டாக்குமெண்ட்ஸ் எதையுமே நான் எடுத்துட்டு வரலங்க. ராகவ், அம்மாவோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியா என் போன்ல இருக்கு. சூப்பர் விஷால். அப்ப நான் டாக்குமெண்ட்டை மாத்தி ரெடி பண்ணிடவா? இப்பவே அம்மா பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். எல்லாரும் என்ன சொல்றீங்க? எனக்கு ஓகே. சார், உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல ராகவ். உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. சரி சார். ஸ்ரீஜா, சாரிமா. அடுத்த முறை நாம எதை வாங்கினாலும் உன் பேர்லயே வாங்கலாம். பரவாயில்ல அத்த. யாரு பேர்ல சொத்து வாங்கினா என்ன? எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தானே. உங்க பேர்லயே இந்த கம்பெனி வாங்குறதுல எனக்கு சந்தோஷம் தான் அத்த. என்ன ஸ்ரீஜா, வாய் தான் சந்தோஷம்னு சொல்லுது, ஆனா உள்ளுக்குள்ள கோவம் கொழுந்து விட்டு எரியுது போல இருக்கே. என்ன கொழுப்பா? கொழுப்பா எனக்கா? இப்போ நீ இருக்கிறத பார்க்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஜாலியா ஒரு குத்தாட்டம் போடணும் போல இருக்கு. எப்படியோ இந்த ஃபேக்டரி உன்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. அந்த வகையில எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நீயும் பாவம் ரொம்ப ஆசையா இருந்திருப்பல்ல. அழுக வரும், வந்தா கண்ணை தொடச்சுக்கோ. ஏய், போடி. ஓ,